சரண்யா நான் உன்னை விடவே மாட்டேன். சரண்யா ஏய் பின்னாடி பின்னாடி சரண்யா ஏய் நோ You rascal idiot stupid. டேய் நீ உயிரடா. ஒரு வைஃப் ஹஸ்பண்ட் கொடுக்கிற ஃப்ரீடம் நான் உனக்கு கொடுத்தேன். அத கூட நீ புரிஞ்சுக்கலல. மண்ண மாதிரி இருக்கியேடா. நீ ஒரு ஆம்பளையா? சொல்லுடா நீ ஒரு ஆம்பளையாடா? இத கையில போட்டுக்கோ. இந்த தலையில போட்டுக்கோ. இந்த லிப்ஸ்டிக் இதையும் சேர்த்து போட்டுக்கோ. போடா போ. போடா போ. டேய் ஒரு ஆம்பளையாடா நீ? நீங்க ஒரு ஆம்பளை. டேய் ஒரு ஆம்பளையாடா நீ? நீங்க ஒரு ஆம்பளை. சொல்லுடா நீ ஒரு ஆம்பளையா? நீங்க ஒரு ஆம்பளை. உணர்ச்சி இல்லாத நீ ஒரு ஆம்பளையாடா? சொல்லுடா நீ ஒரு ஆம்பளையா? நீங்க எதுவுமே சாப்பிடலையே. இந்த பாலையாவது குடிங்க. லட்சுமி நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டேங்க. லட்சுமி லட்சுமி என்னங்க? அம்மா போட்டோக்கு பூ வச்சது யாரு? நான் தாங்க. தப்புன்னா மன்னிச்சிருங்க. இந்த பூவை நீயே வச்சுக்க. எனக்கு எதுக்கு பூ கொடுக்குறீங்க? பூ தெய்வத்துக்கு மட்டும் இல்ல, பொண்ணுங்க கூட வச்சுக்கலாம். இந்தா வாங்கிக்க. அப்போ இறந்து போனவங்களுக்கு எதுக்கா பூ வைக்கிறாங்க? செத்து போனவங்க தெய்வத்துக்கு சமம், அதனாலதான். இந்தா. டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி இப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க செய்யறது எதுவும் சரியில்லை. என்ன? அப்பாவி மாதிரி நடிக்காதீங்க. நீங்க கொடுத்த பூவை நான் வாங்கிட்டதுனால என்ன நீங்க தப்பா நினைச்சிட்டீங்கல்ல? இங்க பாக்குறீங்க, இங்க பாக்குறீங்க, இங்க பாக்குறீங்க. கனவுல கூட நடக்காது. நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. உங்களை பத்தி நான் எவ்வளவு உயர்வா நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களும் சராசரி ஆம்பளை நிரூபிச்சிட்டீங்களே. ச்சே. இந்தாங்க நீங்க கொடுத்த பூ. எங்க போற லட்சுமி? மார்க்கெட்டுக்கு. உனக்காக இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேவையில்லை. நில்லு. நீ என்ன நினைக்கிறேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலேயே தப்பான எண்ணத்தோட நான் உன்னை பார்க்கல. உன் ஜாக்கெட் கிழிஞ்சிருந்ததை தான் பார்த்தேன். எத்தனையோ வேலைக்கு நீ வெளியே போக வேண்டியிருக்கோம். இதை பார்த்து யாரும் உன்னை கிண்டல் பண்ணிடக்கூடாதுன்னு தான் இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். இதை வாங்கிக்க. ஐயோ, ஆடி தள்ளுபடியில அள்ளி விடுற மாதிரி துணியை கொடுத்து கவுத்துட்டு இருக்கானே. ஃப்ரீயா வாங்கிக்கிறோமேன்னு யோசிக்க வேண்டாம். உன் சம்பளத்துல வேணா பிடிச்சுக்கிறேன். இந்தா.
ஆமா லட்சுமி, ம்? உனக்கு என்ன எதுக்கு பிடிச்சிருக்கு? உங்களுக்கு எதுக்கு என்ன பிடிச்சிருக்கு? நான் தான் முதல்ல கேட்டேன், நீ தான் முதல்ல பதில் சொல்லணும். பொம்பளைங்களை பூவை கசக்குற மாதிரி கசக்கி போடுற ஆம்பளைங்க சமுதாயத்துக்கு மத்தியில நீங்க என்னை எவ்வளவோ கௌரவிச்சு உங்க அம்மாக்காக கொண்டு வந்த பூவை எனக்கு கொடுத்தீங்களே, அதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பொண்ணுங்களோட மனசை பத்தி புரிஞ்சுக்காம கொஞ்சம் துணி விலகி இருந்தாலே திருட்டுத்தனமா பார்க்கணும்னு நினைக்கிற ஆம்பளைங்க மத்தியில என் மானத்தை காப்பாத்துறதுக்காக எனக்கு துணி வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களே, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக என் கையில இருந்த தங்க வளையல நான் கழட்டி கொடுத்ததும் என் கை வெறுமையா இருக்கக்கூடாதுன்னு நீங்க உடனே கடைக்கு போய் எனக்கு வளையல் வாங்கி கொடுத்தீங்களே, அதான் பிடிச்சிருக்கு. மோதிரம் மாத்திக்கிறதும் தாலி கட்டிக்கிறதும் தான் கல்யாணம்னா நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த இந்த வளையல் கூட கல்யாணம் மாதிரி தான். லட்சுமி, உன்னை எனக்கு ஏன் பிடிச்சிருக்கு தெரியுமா?